டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ்க்ளூசிவான தகவல்களோடு பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி பிரச்சனைக்காக நடைபெற்ற போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமாக பேசிட்டார் அப்படின்னு கைது இன்று அதிகாலையே போலீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான போலீஸார் குவித்து அங்கே வந்த திமுக தொண்டர்கள் எல்லாரையும் கைது பண்ணி அமல்ராஜ் சென்னை கமிஷனர் அவர் போய் முன்னிலையில் தஞ்சாவூர் போலீஸார் வந்து கைது பண்ணி உதயநிதி ஸ்டாலினை தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு பிறப்பித்த உத்தரவு என்ன? நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? உதயநிதியோட கைது என்பது அப்பட்டமான ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்கிற கருத்து. உதயநிதியோட பேச்சை கண்டிக்கிறவர்கள் கூட கைது செய்யப்பட்டதையும் சேர்த்து கண்டிக்கிறார்கள். அப்படின்னா கைது செய்யப்பட்டது என்பது அப்பட்டமான அரசியல் நடவடிக்கை, அது ஒன்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதை தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவரை நீங்கள் இன்றுக்குள்ள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கைது செய்து ரிமாண்ட் பண்ற அந்த நோக்கம்லாம் இல்லை, விசாரணைக்காக கொண்டு போறோம் அப்படின்னு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை பார்த்து இந்த அரசு பயந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விசாரணைக்காக கூட்டு போறதுக்காக இன்னைக்கு 500 போலீஸை கொண்டு வந்து இறக்கி, இந்த கமிஷனர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து போலீஸ் வந்து இவ்வளவு பேரும் வந்து விசாரணையை கூட்டு போறது அவங்க நோக்கம் கிடையாது, கைது பண்றதுதான் நோக்கம். ஆனால் ஏன்னா அவர் மேல போடப்பட்ட 9 பிரிவுகள்ல இந்த பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அது நான் பெயிலபிள், பெயில் கிடைக்காத ஒரு பிரிவு. ஆமா, கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் நோக்கம். ஏன்னா நாளைக்கு அசம்பிளியில பட்ஜெட் செஷன் தொடங்குது. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஏகப்பட்ட கேள்விகள் வரும். எந்த கேள்விக்கும் விஜயால பதில் சொல்ல முடியாது. அதனால சட்டசபை கூடும் பொழுது எதிர்கட்சி தலைவர் இல்லாம, கோல் கீப்பர் இல்லாமலே கோல் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இல்லாமலேயே ஒரு கூட்டத்தொடரை, பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நடத்தப்பட்ட கைது தான் இது. அதுல வந்து விஜய் சீன் போடலான்னு இருந்திருப்பாரு, எங்க எதிர்கட்சி தலைவர் காணோம் அப்படின்னு சீன் போடலான்ற ஆக்ஷன்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் இப்ப அதன் மீது உயர்நீதிமன்றம் மண்ணை கொட்டியிருக்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்பின் மீது அப்படின்றதுதான் அதுல இருந்து தெரியுது. ஏன்னா இவ்வளவு பேரை வர வைத்து இவ்வளவு தூரம் வாகனங்கள் செலவு செய்து இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சாலை வழியாக கொண்டு போறது வந்து விசாரணை நடத்துவதற்கு அப்படின்றதெல்லாம் வந்து அது நம்பும்படி கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய போராட்டத்தை பார்த்து கைது வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவங்க போய் கைது செய்யற நோக்கம் கிடையாது, நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுடைய பெயிலே அவங்கள விடுதலை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. விஜய் நாராயணன் அரசு தரப்பு வழக்கறிஞர். ஆமா, ஆனா நீங்க அந்த கைது செய்யறதுக்கு என்னென்ன செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். என்ன சொல்றாங்க, ஒரு இரட்டை அர்த்தத்தில் பேசிவிட்டார் அப்படின்றதுதான் எல்லாரும் தரப்பிலும் அப்படிதான் பேசி இருக்கிறாரு. ஆமா, மினிஸ்டர்ஸோட கண்டன அறிக்கை எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் இருபொருள் தரும்படியாக பேசியிருக்கிறார், பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார் இப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆனா இவங்க போட்டிருக்கிற அதுதான் நோக்கம்னா நீங்க அதுல கைது பண்ணிருக்கணும், அந்த செக்ஷன் மட்டும் போட்டிருக்கலாம். ஆனா இவங்க என்னென்னலாம் போட்டிருக்காங்க தெரியுங்களா? 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு அப்படின்னு செய்தியெல்லாம் வந்திருக்கு. அதுல முதல்ல எடுத்த உடனே இரு குழுக்களுக்கு இடையே பகைமையை தூண்டுதல். என்ன தூண்டினார்? அந்த உரையை நான் முழுக்க கேட்டேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. இரு குழுக்களுக்கு இடையேனா என்ன அர்த்தம்? அது கர்நாடகா வந்து டேம் கட்டுறாங்க, டேம் கட்டினா டெல்டாவில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்க்கையை பறிபோயிடும், தமிழ்நாட்டுடைய உணவு உற்பத்தியே பாதிக்கப்படும், அவ்வளவுதான். அதுக்காக அவர் எதிர்த்து பேசுறார். இதுல எங்க இருந்து இரு குழுக்களுக்கு இடையே பகைமையை தூண்டுதல் அப்படின்ற செக்ஷன் வருது? அடுத்தது கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தூண்டுதல். இது எங்கேருந்து வருது? திரிசான்னு கீழே இருக்கவங்க கத்துறாங்க, இவர் வந்து அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்றாரு. அந்த ரியாக்ட் பண்ணினது தவறான பொருள் படும்படி இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு. இதுல எங்க இருந்து கலவரத்தை ஏற்படுத்தும் தூண்டுதல் எங்க இருந்து வருது? இப்படி எல்லா செக்ஷனும் நீங்க பாத்தீங்கன்னா குற்ற சதி, அடுத்தது குற்றவியல் மிரட்டல், அடுத்தது இதெல்லாமே 4 செக்ஷன். அதே மாதிரி ஒன்னொன்னு அதுக்கப்புறம் தான் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியது அப்படின்றது வருது. அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்தல் இன்னும் ஒண்ணு சொல்றாங்க. கடைசியா பெண்கள் வன்கொடுமை தடுப்பு, பெண்கள் வன்கொடுமை அது வருது. அதுக்கு கீழே ஆபாசமான உள்ளடக்கத்தை மின்னணு வடிவில் பரப்புதல். எங்க பரப்புனாரு அவர் பேசிட்டு அவர் போய்ட்டு வந்துட்டாரு.
இது வந்து மின்னணு வடிவில் ஆபாசமான உள்ளடக்கத்தை பரப்புதல். இப்படி என்னென்ன செக்ஷன்லாம் போட முடியுமோ இதுல இருந்து இந்த செக்ஷன்லாம் பார்த்தாலே ஒருத்தவங்க என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவருடைய நோக்கம் உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு சட்டமன்றத்துக்குள் வரக்கூடாது. வந்துட்டாருன்னா இவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. அதுதான் இதுல இருக்கே தவிர பெண்களுடைய மாண்பை பாதுகாத்தல் அதெல்லாம் வந்து சும்மா வெளியில பேசுறது தான். விவாகரத்து வழக்கு தொடுத்துட்டாங்கன்னு சங்கீதாவை டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த அளவிற்கு விஜய் மனைவியா நம்ம வந்து தேர்தலுக்கு முன்பு அப்படி பார்த்தோம். அவங்க மனைவி விவாகரத்து வழக்கு போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாலையும் எவ்வளவு கேவலமாக அவங்க மனைவியை பத்தி பேசினாங்க. ஆமா, அவங்க விவாகரத்து வழக்கு போட்டதற்கு அத்தாட்சியாக அவர் மறுநாளே திரிஷாவை கூட்டு போய் ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டாரு. உண்மையிலே அவர் தான் வந்து பெண்களை குறிப்பா சங்கீதாவை வன்கொடுமை பண்ணது. அதாவது அவங்களுடைய நோக்கம் டிவிக்கே தொண்டர்களை பாருங்க. அப்போ வந்து விஜயோடைய மனைவி சங்கீதாவை திட்டினாங்க விவாகரத்து போட்ட உடனே. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அங்க ஒன்றிய அரசுல இருந்து ஏகப்பட்ட திமுக அரசு தடுத்து நிறுத்தி வைத்திருந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாம் கையெழுத்து போடுறாங்க. எல்லாமே நடக்குது, எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது கிடையாது. திருப்பரங்குன்றம் வரைக்கும் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள், அதெல்லாம் தடை விதிக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ எதெல்லாம் திமுக அரசு தடுத்து வைத்திருந்ததோ அதெல்லாம் இவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க படிப்படியா. இப்போ போராட்டம் நடத்திருக்காங்க டிவிகே காரங்க. ஆட்சிக்கு வந்த இந்த 2.5 மாசத்துல டிவிகே நடத்தின முதல் போராட்டம் எதுக்காக நடத்திருக்காங்க? உதயநிதி கைது செய்ததை ஆர்ப்பாட்டத்தோடு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க, இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. நாங்க ஒரு பெண்ணை வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு, நீங்க வழக்கு போடுறீங்க. பெண்களை வந்து மாண்பை புண்படும்படி பேசிட்டார், மனதை புண்படும்படி பேசிட்டார் அப்படின்றது வழக்கு. நீங்க ஸ்வீட் எது கொடுக்குறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து அரசியல் நோக்கம். அதான் திருப்பி திருப்பி சொல்றது, ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறீங்க. அப்ப இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, அதை தவிர இதுல வேற எதுவுமே கிடையாது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, நீங்க அவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு காலையில இப்ப இவரை வந்து அது கைது செய்ய போலீஸ் வந்து போறாங்க. அதற்கிடையில ஜின்னா மூத்த வழக்கறிஞர் ஜின்னா வந்து திமுக தரப்புல போய் முன்ஜாமீன் கேட்டு கைது செய்யக்கூடாது. ஆமா, நீதிபதி இளந்திரையன் இவர் முன்னிலையிலேயே முறையிடுறாங்க. அந்த 12 மணி வரை கைது செய்யக்கூடாது, மனு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கைது செய்து கொண்டு போறாங்க. அங்க உள்ள சொல்றாங்க, அவர் கிளம்பிட்டு இருக்காருங்க, தஞ்சாவூர் வரைக்கும் நீங்க வரணும், உடனே வர சொன்னா எப்படி, அவர் கிளம்பி வருவார் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, உடனே அனுப்புங்க. நீதிபதி சொல்றாருன்னு சொன்னதையும் போலீஸ் ஏத்துக்க தயாரா இல்ல. இதெல்லாம் என்ன எதை காட்டுகிறது? இது போக பக்கத்திலேயே பகவதி போலீஸ் வந்து இருக்காருல்ல, அவர் வந்து மேல இருந்து போன் எடுக்கிறாரு, போன் எடுத்து வீடியோ எடுத்து விஜய்க்கு அனுப்புறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னா இந்த அரசு வந்து எதிர்கட்சியை நேரடியாக சட்டமன்றத்தில் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இல்ல ஒரு 12 மணி வரைக்கும் தான் நீதிபதி வெயிட் பண்ண சொல்றாருல்ல, அத கூட ஏன் வெயிட் பண்ண தயாரா, ஏன் தயாரா இல்ல? விசாரிக்க தானே கூட்டு போறீங்க, கைது கிடையாது இல்ல, விசாரிக்க கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எதுக்காக உடனடியாக நீங்க அனுப்புங்க, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பதற்கான காரணம் என்ன? அதுதான் இந்த கவர்மெண்ட் நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுதான், போலீஸ் வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? போலீஸ் விஜய் கண்ட்ரோல்ல இருக்கு. போலீஸ் சுதந்திரமாக செயல்படும், எங்களோட தலையீடே இருக்காது. டிஎம்கே பீரியட்ல தான் தலையீடுகள் இருந்துச்சு, திமுக தலையீடு இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. இப்போ யாரோட தலையீட்டில் போலீஸ் செயல்படுகிறது? இப்போ இவ்வளவு தூரத்துக்கு நெருக்கடி கொடுத்து எதிர்கட்சி தலைவரை கைது செய்ய, அவர் அவதூறாக பேசினார் அப்படின்னே இருந்தாலும் கூட அந்த அவதூறாக பேசியதற்கு வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் போய் நீங்க அதை சந்திக்கிட்டோம், தண்டனை வாங்கிக்கிட்டோம், தண்டனை பெற்றுக் கொடுங்க, அதான் உங்க கடமை. கைது செய்வதற்கு விசாரணை நடத்துவதற்கு என்ன இருக்கு? வீடியோ இருக்கு, எல்லா டிவியும் லைவ் பண்ணியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் எதிரில் இருக்காங்க, எல்லா தொலைக்காட்சியோட செய்தியாளர்கள் இருக்காங்க. இதற்கு மேல நீங்க என்ன விசாரிக்க போறீங்க? அப்ப நீங்க அவர் வந்து சாலை பயணமாக செய்து அவ்வளவு தூரம் கொண்டு போகணும், 7-8 மணி நேரம் ரோட்ல போகணும், போற வழியில எங்கேயுமே நிறுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் நிக்க வச்சு மதியம் லஞ்சு கொடுத்துருக்காங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு லஞ்சு, திருப்பி கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு ராத்திரி அங்கேருந்து விடுதலை பண்ணுவீங்க, திருப்பி அவர் அங்கேருந்து ரோட்ல வந்து சட்டமன்றத்துக்கு வரணும். அப்ப இது வந்து அவரை நீங்க டார்ச்சர் பண்றீங்க அப்படின்றதான நோக்கம். இது எங்க இருந்து இதுல ஜனநாயகம் பேசுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு இதுதான், இவர் வந்து பெண்களை பற்றி பேசிட்டார். விஜய் வந்து எதிர்பார்க்கலையோ இந்த அளவுக்கு போராட்டங்கள் நடக்கும், தமிழ்நாடு முழுக்க வந்து சாலை மறியல், விஜய் உருவபொம்மை எரிப்பு அப்படின்னு கொடூரமா போராட்டம் நடக்கும். காலையில இருந்து உதயநிதி பேசுவதை கண்டித்து நிறைய பேர் எழுதுறாங்க. முத நேற்று எழுத ஆரம்பிச்சது பிஜேபி காரங்க தான். பிஜேபி காரங்க ஒருத்தங்களா அதை போட ஆரம்பிச்சாங்க, இது மாதிரி பேசலாமா. நேற்று நைட்டு வரைக்கும் அது வந்து பெருசா வரல. இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே அது வந்து பிஜேபி இதெல்லாம் அவங்க சொன்னாங்களோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துற மாதிரியான விஷயத்துல இவங்க
அதாவது நான் காலையில பார்த்த வரைக்கும் எல்லாருமே கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவரோட பேசியிருக்க கூடாது, எதிர்கட்சி தலைவரோடு பேசலாமா, பெண்களை கொச்சைப்படுத்தலாமா அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் கருத்து கூட அதுதான். எல்லாருடைய கருத்து பெண்களை கொச்சைப்படுத்தி பொது வெளியில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அது எல்லாருடைய கருத்தும் அதான். ஆனா அப்படி போயிட்டு இருக்கிற அந்த இதை எப்போ மாத்துறாங்க அப்படின்னா கைது நடக்குது. கைது நடந்த அது வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி எல்லாருமே கண்டிக்கிறாங்க, நம்ம கைது பண்ணா உடனே அது வரவேற்புக்குள்ளதாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண உடனே அது வந்து இப்போ பேக் ஃபயர் ஆகுது. உடனே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க இன்னைக்கு ஈவினிங் உள்ள ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கோர்ட்ல போய் சொல்றாங்க. அப்ப எதுக்காக இதை பண்றீங்க? அதாவது தமிழ்நாடு ஒரு மாசமா காவிரி பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கு. டெல்டால தண்ணி இல்ல, விவசாயிகள் குறுவை சாகுபடி பண்ண முடியாம இருக்காங்க, சம்பாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம இருக்காங்க, சம்பாவுடைய ஆரம்ப கட்ட பணிகள் கூட எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. இதை பற்றி தமிழ்நாடு பேசிட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ உதயநிதி கைது நடவடிக்கை மூலமாக கவனத்தை திசை திருப்பி காவிரி பிரச்சனையிலிருந்து மேகதாது பிரச்சனையிலிருந்து முழுக்க ஏன்னா அதெல்லாம் டிவிகே அரசோட தோல்வி, விஜயோட தோல்வி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவ்வளவு அசிங்கமாக நம்ம தமிழ்நாட்டை கேவலப்படுத்திட்டாரு டிகே சிவகுமார். முதலமைச்சர் வருகிற வரை நீ வரவேணா அப்படின்னு சொன்னது யாருக்கு அவமானம்? இப்ப இவங்களுக்கு அவமானம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க, நாங்க வர்றோம், இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க, நீ வர வேணான்றாரு. எவ்வளவு பெரிய அவமானம் இது! இப்ப இது தமிழ்நாட்டுக்கு இந்த அவமானத்தையும் காவிரி பிரச்சனையில் தோல்வியையும் ஏற்படுத்தியது டிவிகே அரசு. அப்ப இதை மறைப்பதற்காக, இதை மறைக்க வேண்டும் என்பதற்காக, திசை திருப்ப வேண்டும். நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறாங்க? உதயநிதியை பத்தி பேசுறாங்க, திரிஷாவை பத்தி பேசுறாங்க. அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப திரிஷாவை எதிர்த்து திரிஷாவுக்காக போராட்டம் நடக்குது, திரிஷாவுக்காக இப்படி பேசலாமா? இன்னும் நிறைய பேர் என்ன எழுதுறாங்க, டிவிகே நடத்துகிற முதல் போராட்டம், எல்லா மாவட்டத்திலும் நடக்கிற போராட்டம் வந்து திரிஷாவுக்காக தான் அப்படின்லாம் எழுதுறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போகுதுன்னா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதையே ஒரு சாக்காக வைத்து திரிஷாவை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ளார அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கான வேலையும் நடக்குமோ அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் மறுக்க முடியலையே, உண்மையா இருக்குமோ அப்படின்னு தானே தோணுது. அப்ப இதுல அனிதா ராதாகிருஷ்ணனும் இன்டைரக்டா திரிஷா இத பத்தி பேசுனதுனாலதான் வந்து கைது செய்யப்பட்டார். நயினார் நாகேந்திரன் என்னங்க பேசினாரு? நயினார் நாகேந்திரன் இதே மாதிரி தான் பேசினாரு, திரிஷா வீட்டுல இருந்து வெளில வாங்க அப்படின்னு பேசினாரு. அப்போ இதை கைது நடவடிக்கை இல்லையே, ஏன் இல்ல? அப்போ அவராச்சும் நேரடியாக சொன்னார் பேரை, நீங்க பேரையே சொல்லல. இப்போ நீங்க வந்து இதை விட கைதை விட நீங்க உதயநிதியை வந்து நீங்க இது பண்ணிருக்கணும், பொலிட்டிக்கலா கார்னர் பண்ணிருக்கணும். என்ன செஞ்சிருக்கலாம்னா, நீங்க 4-5 நாள் தொடர்ந்து அவருக்கு எதிராக அறிக்கைகள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலே அது பெரிய தண்டனை தான். பதில் சொல்ல முடியாதுல்ல, அதுவே பெரிய தண்டனை. ஆனால் கைது செய்து வண்டியில ஏற்றிட்டு கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுடைய வன்மத்தை நீங்க அரசாங்க செலவுல, அரசாங்க பணத்துல நீங்க செய்றீங்க, உங்க தனிப்பட்ட பகையை நீங்க தீர்த்துக்கிறீங்க தானே இதுல தெரியுது. இல்ல, இது தொடர்பா சமூக வலைதளங்கள்ல இந்த உதயநிதி கைதுக்கு பிறகு வர்ற கருத்துல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, 41 பேரை வந்து கூட்ட நெரிசலில் கொன்றுவிட்டு விஜய் வந்து ஓடி போனாரு, அன்னைக்கு ஸ்டாலின் வந்து எஃப்ஐஆர் போடாம வந்து அவரை காப்பாத்தி விட்டாரு, அதுக்கு இன்னைக்கு திமுக வந்து அனுபவிக்கிறாங்க, நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு திமுக அனுதாபிகளே வந்து எழுதுறாங்களே. திமுகவுக்கு எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று டிவிக்கு பாடம் நடத்துவது போல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்போ 41 பேர் இறந்த பொழுது அப்பவே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கலாமா, தள்ளிருக்க முடியாதா? எஃப்ஐஆர்ல பேரே சேர்க்கலையா? ஆமாங்க, யாராவது மறுத்திருப்பாங்களா? அவருடைய கூட்டம், அவருடைய ரசிகர்கள் போலீஸுடைய அறிவுறுத்தலை மீறி அங்க பேசக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு நீங்க வந்து பேசுறீங்க. ஓகேங்களா? முன்னாடி 500 மீட்டருக்கு முன்னாடி நில்லுங்க, எங்க போனீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி ரேங்க்ல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. நீங்க கேட்கல, அங்கதான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பேசுறீங்க. அதனால் ஏற்பட்ட விபத்து அது, அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் அது. வழக்கு போட்டிருக்கலாம். சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி மேன்மேடு டிசாஸ்டர்னு சொன்னாரு. அப்போ அது வந்து ஒரு விஜயால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அவருடைய அலட்சியத்தால் ஏற்பட்டது. ஓகேங்களா? இப்போ அவ்வளவு ரசா இருக்கும் போது நீங்க தூரமா நின்றுக்கலான்றாங்க, நீங்க அப்பவே முகத்தை காட்டியிருந்தா பாதி பேர் அப்படியே பார்த்துட்டு போயிருப்பாங்கன்றாங்க. இவ்வளவும் வந்தது. ஆனா அவர் கைது பண்ணாம எஃப்ஐஆர்ல பேர் சேர்க்காம அவரை விட்டாங்க திமுக. இன்னைக்கு என்னென்ன பண்றாங்க? அன்னைக்கு கேட்டாரு, ஏன் எஃப்ஐஆர்ல அவர் பேரை சேர்க்கல, ஏன் அவரை கைது பண்ணலன்னு திருமாவளவன் கேட்டாரு. இன்னைக்கு இவங்க கைது அமைச்சர் வன்னி அரசு ஓடுகாலி, பைந்தாங்கோலி, கோலை, பெண்களுடைய மாண்பை இன்னைக்கு பாதுகாக்கிறன்னு சொல்றாங்கல்ல. நாஞ்சில் சம்பத் இருக்காருல்ல, அவர் பேசாத பேச்சா? எவ்வளவு ஆபாசமான அவர் பேசியிருக்காரு. அவர் கட்சியில கொள்கை பரப்பு செயலரா வச்சிருக்காங்க. விசிக தலைவரே ஏற்கனவே நடிகை காயத்ரி ரகுராம் அவங்கள பத்தி பேசுனது பெரிய சர்ச்சையான. நீங்க கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க தமிழ்நாட்டு மேடைகள்ல நிறைய பேர் நிறைய மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் கைது நடவடிக்கை வரைக்கும் போகக்கூடிய அளவிற்கு இப்போது நீங்க வந்து பேசுனது தவறு.
நீங்க வழக்கு போடுங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எடுங்க. ஆனால் இவ்வளவு போலீஸ் பட்டாளத்தை கொண்டு வந்து இறக்கி எது கைது பண்றீங்க? இப்போ இதுல வந்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவரும் வந்து இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அவர் பேச்சை வந்து கண்டிக்கிறாரு, ஆனா கைது கண்டனம் தெரிவிக்கல. அதே போல கைது வந்து சட்டப்படியானதுதான், சட்டப்படி சந்திக்கட்டும் அப்படின்றாரு. அதே போல திருமாவளவன் விஜய் வந்து அவரை சிறையில் அடைக்காமல் பெருந்தன்மையா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தூய தமிழ்ல இரட்டுற மொழிதல் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. இப்ப பிரேமலதா கண்டிச்சிருக்கிறாங்க, எடப்பாடி கண்டிச்சிருக்கிறாங்க. அதே போல அன்புமணி ராமதாஸ் பேச்சும் வந்து கண்டனத்துக்குரியது, கைதும் கண்டனத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் சொல்லியிருக்காரு. பேச்சும் கண்டனத்துக்குரியது, கைதும் கண்டனத்துக்குரியதுன்னு தான் அவரும் சொல்றாரு. அதாவது இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இப்படி அடக்குமுறைகளுக்கு கூட விசிகா தலைவரும் கம்யூனிஸ்ட் சண்முகம் தோழரும் இவங்க வந்து சப்போர்ட்டா? கம்யூனிஸ்ட் வந்து காவிரி பிரச்சனையில டெல்டால அவ்வளோ 2 பேருக்கும் அவ்வளோ இயக்கம் இருக்கு, ஓகேங்களா? அது முக்கியமான பிரச்சனை. விவசாய சங்கம் அங்க இருக்கு, விவசாய கூலிகள் அங்க இருக்காங்க, முக்கியமான பகுதி. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதிலிருந்து திசை திருப்புகிற வேலைதான் இது அப்படின்னு கம்யூனிஸ்டுக்கு தெரியாதா? எதுக்காக விஜய் செய்யறாரு இதை? இந்த கைது அவசியம் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டில் செய்தே தீர வேண்டிய விஷயமா அது? இந்த கைது பண்ணியே தீரணுமா உதயநிதியை? அப்போ உங்களுடைய தவறை மறைப்பதற்காக, தோல்வியை மறைப்பதற்காக ஒரு கைது பண்றாங்க. அது கூட கம்யூனிஸ்டுக்கு தெரியாதா? சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்னு, சட்ட ரீதியான நடவடிக்கைனா இன்னைக்கு ஏன் வந்து விசாரணை சின்ன விட்டுருவோம் அப்படின்னு ஏன் நீங்க சொல்றாங்க போலீஸ்? ஒன்றும் இல்லைல்ல அதில். அப்போ அதில் விஷயமே இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து இரட்டை பொருள் போடும்படி டபுள் மீனிங்ல பேசியிருந்தாலும் கூட நீங்க வந்து சட்ட ரீதியாக அதை நிரூபிக்க முடியாது. நீங்க அதை வந்து எழுதி காட்டினீங்க அப்படின்னா, இல்ல நீதிமன்றத்தில் போனீங்க அப்படின்னா, இந்த அர்த்தத்தில் தான் இவர் பேசினார் அப்படின்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்தில். ரெண்டாவது அந்த நடிகை பேரையே அவர் சொல்லல, அதனால் சட்ட ரீதியாக அவர் மீது தண்டனை பெற்றே தர முடியாது. அரசியல் ரீதியாக வேண்டுமானால் நீங்கள் கண்டிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நீங்க அதை தானே செஞ்சிருக்கணும். அரசியல் ரீதியாக நீங்க உதயநிதியை கண்டிச்சிருக்கலாம். இப்படி பேசலாமா, பெண்களுடைய மாண்பு உரிமையை இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் திமுக இன்னமும் பின்னடைவை தான் சந்திச்சிருக்கோம். நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா. இப்ப தோழர் கனகராஜ் சிபிஎம் சார்ந்த இன்னும் சில லீடர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேச்சும் கண்டிக்கத்தக்கது, கைதும் கண்டிக்கத்தக்கது. இதை நியாயப்படுத்துறதை ஏத்துக்க முடியாது. விஜய் இப்படி பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசுறதை நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கண்டிக்கிறாங்க. அப்படி கூட சிபிஎம் சண்முகம் தோழர் வந்து கண்டிக்கலையே. ஏன் இந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்? எதனால? வெளியில இருந்தானே ஆதரவு இல்லைங்க. அதுதான் நாங்களும் கேட்கிறோம். எதுக்காக இவ்வளவு அட்டாச்மெண்ட்? பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த புதிய அரசாங்கத்தோடு, புதிய அரசாங்கம்னா எந்த அரசாங்கம்? இவங்களுடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால் அனுபவம் இல்லாதவர்களுடைய அரசாங்கம். 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்டவர்களுடைய அரசாங்கம் அமைது. நாளைக்கு முதல் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க, அந்த கூட்டத்தொடர் தொடங்குது. அந்த மாதிரியான சமயத்துல நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரை, எதிர்கட்சியை நீங்க முடக்குறீங்க, தலைவரை அரெஸ்ட் பண்றீங்க. அப்படிங்கும்போது அது ஒரு ஆரோக்கியமான சட்டசபையாக, விவாதமாக, பட்ஜெட் கூட்டத்தொடராக அமையுமா? இது தெரியாத கம்யூனிஸ்டுக்கு சட்ட ரீதியான பெரிய அப்படியே சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து போலீஸுங்க உட்காருங்க, இங்கதான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்களா? இங்கதான் போராட்டம் பண்ணணும் பண்ணிடுவாங்களா? இப்போ ஏறி அவங்க எதிர்த்து தானே போய் போராட்டம் பண்றாங்க. இப்போ போலீஸ் எல்லாம் சொன்னா கம்யூனிஸ்டுகள் அப்படியே தலை வணங்கி ஏத்துப்பாங்களா? அப்படி கிடையாதுல்ல, உரிமையான போராடுறாங்கல்ல. அப்ப இதை மட்டும் என்ன சொல்றாங்க, பெரிய கைதுனா சட்ட ரீதியாக சந்திப்பார்கள். கைது, சட்ட ரீதியாக நடவடிக்கை, நீதிமன்றம், பேச்சு தவறு, அதெல்லாம் அடுத்தது. நாளைக்கு அவங்க இன்டென்ஷன் என்ன? சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னா இன்டென்ஷன். பட்ஜெட் கூட்டத்தொடர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா? இவருக்கு மட்டும் இல்ல, நிதியமைச்சராலும் பதில் சொல்ல முடியாது, முதலமைச்சராலும் பதில் சொல்ல முடியாது. நீர்வளத்துறை அமைச்சர் காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை வரும், அவர் தான் எந்திரிச்சு பதில் சொல்லணும். சொல்ல முடியுமா அவரால்? புஷி ஆனந்தால சொல்ல முடியாது. இதெல்லாம் நடந்துரும் நாளைக்கு. சட்டமன்றத்துல இருந்து ஓடுவாருன்னு நினைக்கிறேன். இயற்கை விவாதிக்காக ஓட்டாரு. இது எதுவுமே இவங்க யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள். இப்ப இதெல்லாம் இருந்து திசை திருப்பணும். ஆக்கப்பூர்வமான வேலைகள் எதுவும் நடக்கக்கூடாது. அதுக்காக இந்த கைது நடவடிக்கை, அவ்வளவுதான் இது. இப்ப இதுல இன்னொரு புறம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர் வந்து ஸ்டேஜ்ல எப்படி பேசுறாரு அப்படின்றதும் வந்து அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதை அவங்க கண்டிச்சிருக்காங்களா? இந்த கைது நடவடிக்கை இரு பொருள் படும்படி பேசிட்டாங்க, அதெல்லாமே அவங்க கண்டிக்கிறாங்க. விஜய் வந்து டேஷ்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதே மாதிரி வந்து நான் அவுத்து போட்டா இருக்கிறன்றத சொல்லாம சொல்றாரு, கவர்ச்சியா அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. படத்துல கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறாரு, டேஷ்ன்றாரு.
அவரோட திரைப்படம் வந்துச்சு இல்லையா, இப்போ அதுல கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. அப்புறம் இப்படி கைய வச்சு முடியாதுன்றாரு, மயிரா அப்படின்றாரு. இப்போ இதெல்லாம் பேசினாரா இல்லையா? இப்போ இதே கூட்டணி கட்சியில ஏங்க சின்ன பசங்க ஸ்கூல்ல வந்து காரைக்குடி எம்எல்ஏ இருக்க பிரபு அமைச்சர், அவர் போயிட்டு டிவிக்கேன்னு பசங்க சின்ன சின்ன குழந்தைங்க கத்துறாங்க, அது ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னு பாப்பாங்கல்ல, விஜய் என்ன மாதிரி பேசுறாரு? உதயநிதி ஸ்டாலின் இப்ப சட்டப்படி சந்திக்கட்டும்னு கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்கன்னா, இப்ப அமைச்சர் விஸ்வநாதன் அவர் செஞ்ச நடவடிக்கை அந்த செயல் ஏத்துக்கூடிய செயலா? போக்சோ சட்டத்துல வேற ஒருத்தரா இருந்தா கைது பண்ணி அமைச்சர்களுடைய நடவடிக்கை. ஏன்னா விஸ்வநாதன் வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து அவங்க முதலுதவி செஞ்சேன் குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் சொன்னாரு. அப்புறம் ஒரு அமைச்சர் அதெல்லாம் உதயநிதி இதுல பேசியிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து பிளாக் டிக்கெட் வித்தவரு, பவுடர் இது பண்ணவரு, உருட்டுக்கட்ட அமைச்சர், இதெல்லாமே அந்த தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி பேசியிருக்காரு. இவருடைய கோபமே இதை பேசுனதுக்காக கிடையாது. இப்படிதான் அந்த கூட்டத்தில் போய் கலந்துகிட்டவங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, பெரிய கிரௌடு. ஏன்னா விவசாயிகள் கொதித்து போயிருக்காங்க. மொத்த டெல்டாவே விவசாயத்தை நம்பியது. அங்க இருக்கக்கூடிய பிசினஸா இருந்தாலும் சரி, அதுவும் விவசாயத்தை நம்பியதுதான். இப்ப நீங்க தண்ணியே வரல, எதுவுமே நடக்கல அப்படின்னா மொத்தமா ஒரு 6-7 மாவட்டங்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெரிய அளவுக்கு கூட்டம், பெரிய வரவேற்பு. அப்ப அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதனாலே உங்களுக்கு கோபம். அதனாலதான் இந்த கைது நடவடிக்கையை தவிர நேரடியாக அவர்கள் சொல்கிற காரணம் உண்மை அல்ல. அது அவங்க நோக்கமும் கிடையாது. அவங்க அமைச்சர்கள் என்னமா நடந்துட்டு இருக்காங்க, பவுடர் நுணுக்கணும் அமைச்சர், அப்புறம் இன்னொரு அமைச்சர் ஜட்டியோட வச்சு கொன்றுவேன் அப்படின்னு ஒரு அமைச்சர், ஜெகதீஸ்வரி மகளிர் நலத்துறையை அவங்க தான் பாக்குறாங்க, அப்படி ஒரு அமைச்சர் பேசுறாங்க. இது எல்லாமே வந்து இந்த அமைச்சர்கள் உருட்டை கட்டி வச்சு அமைச்சர் அடிச்ச வழக்குல நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் ஒரு அமைச்சர். அவர் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாரு. ஓகேங்களா? இதுதான் அவங்களுடைய கேபினெட், இதெல்லாம் அவர் பேசுறாரு. இல்ல இது போக நம்ம அரங்கத்துக்கே வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க பாதிக்கப்பட்ட பெண்மணி, ராணிப்பேட்டை விஜய் மோகன் அப்படின்ற ஆற்காட்டு தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் தோத்துட்டாரு விஜய் மோகன். அவர் மாவட்ட செயலாளர். ஆபாச வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டுறாரு, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, ஆனா இன்னும் கைது பண்ணல. இது எல்லாம் விட எல்லாருக்குமே தெரிந்தது, சட்டமன்றத்திலேயே இப்ப கைது பண்ணிருக்கீங்களா எதிர்கட்சி தலைவர், அவர் கேட்கிறார் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல அந்த பெண் புகார் கொடுத்து பேட்டி கொடுக்குறாங்க. அவ்வளவு தடவை சொல்றாங்க, அந்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிறாங்க, அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண் மீது. ஆனால் புகார் கொடுத்த எம்எல்ஏ, புகார் யார் மேல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏ மேல, அவருக்கே இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க, போலீஸ் பாதுகாப்பு. அந்த சரவணன் அவர் பேரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. பெண்களுடைய மாண்பை பற்றி இவரதான், டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் அக்கறை. சும்மா இதெல்லாம் வந்து பொய் காரணங்கள், இதெல்லாம் அந்த கைதுக்கான காரணங்கள் இருக்கு இல்லையா, உண்மையாகவே அந்த காரணங்கள்லாம் கிடையாது. இது வந்து நம்ம எல்லாருமே சொல்றதுதான், ஒரு கருத்து ஒடுக்குமுறை, பயந்தாங்குழித்தனம் தான் இது. நேரடியாக சந்தித்து பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு திறன் இல்லை. அதனால் அதை மூடி மறைப்பதற்கு, கவனத்தை திசை திருப்புவதற்கான கைது தான் இந்த கைது. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி. நன்றி.